இறை இயேசுவின் சொந்தங்களே, அர்ப்பண வாழ்வின் ஆழத்தை சுவைத்து கொண்டிருப்போரே, இயேசு விரும்பி அழைத்த உங்களுக்கு இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கும் வசனம் புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 13 முதல் 19 முடிய. இப்பகுதி இயேசு தாம் விரும்பிய 12 சீடர்களையும் இறைப்பணிக்காக அழைத்ததை குறிக்கிறது. இறைமகன் இயேசு மலையில் ஏறி அமர்ந்தார் என்பதில் அவர் தம் தெய்வீகம், உயர்ந்த ஞானம், இறை அருளில் நிலைத்திருப்பதை குறிக்கிறது. அவர் தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். ஆம், கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். அனைத்தும் அவர் கண்களுக்கு விலையேற பெற்றதாகவே இருந்தது. தான் மட்டுமே இறையரசை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற குறுகிய மனம் கடந்து, தனக்கு பின்னும் இறையரசு பணியும் அதன் விழுமியங்களும் இம்மண்ணில் தொடர வேண்டும் என்ற பரந்த எண்ணத்தில் முழு மூச்சாக செயல்படுகிறார். இதற்கு ஆசையுடன், ஈடுபாட்டுடன், விருப்பத்துடன், பிடித்தலுடன், நாட்டத்துடன், அன்புடன், வாஞ்சையுடன் உள்ள திரு தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களும் பல தயக்கங்கள், தடைகளை முழு மனதுடன் கடந்து தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றனர். இவர்களுக்கு கொடுக்கப்படும் 3 பணிகள்: அவரோடு இருக்க, நற்செய்தியை அறிய, பேய்களை ஓட்ட. அவருடன் தங்குதலின்றி நற்செய்தி இல்லை, நற்செய்தி பறைசாற்றுதலின்றி தங்குதல் இல்லை என்று கூறுகிறார் மறைந்த நம் போப் பிரான்சிஸ் அவர்கள். இப்பொழுது நம் வாழ்க்கைக்கு வருவோம். இறைவா, உம் அடியானாய் உம் பணி செய்ய இதோ வருகின்றேன் என முன்வந்த நம் வாழ்க்கை நிலை எவ்வாறு உள்ளது? அவர் முன் அமர, திரு விவிலியத்தை வாசிக்க எத்தனை தடைகள்? சிந்திப்போம். நம்முள் புகுந்து நம்மை அலக்களித்து கொண்டிருக்கும் சோம்பல், பொறாமை, கோபம், ஏற்றுக்கொள்ளாமை, புரிந்து கொள்ளாமை, விட்டு கொடுக்காமை போன்ற தேவையற்ற பேய்களை ஓட்டி, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரோடு அமைதியாக அமரத் தொடங்குவோம். அவரது பணிக்காக பல இளம் உள்ளங்களை அவர் பணி செய்ய நாம் ஊக்குவிப்போம். அனைத்தும் அவர் அருளோடு நடக்கும் என்ற எண்ணத்தோடு வாழ்வோம். ஆமென்.